அனைவருக்கும் வணக்கம். தேனிசை தென்றல் தேவாசர் அவர்களுக்கும், திரைத்துறை புயல் ராஜனையா அவர்களுக்கும் இந்த வணக்கம். ஏன்னா இங்கே தென்றலும் புயலும் ஒன்றா உட்காந்துருக்கு. பக்கத்தில் குளிர் காற்று, வாடைக்காற்று, பனிக்காற்றெல்லாம் உட்காந்துருக்கோம். இங்கே எல்லாருமே ராஜேஷ் மாதிரி பேசிட்டு போயிறாங்க. வருங்களாமே ராஜேஷ் மாதிரி பேசினா இப்போ ராஜேஷ் என்ன பேசுவார்னு தெரியல எனக்கு. எல்லாம் சுமார் 4th கியர் 5th கியர்னு போயிட்டுருக்கு. எஸ்ஆர் புறப்பார் இன்றைக்கி பொங்கிட்டார். இன்றைக்கி P2 இருவர் ட்ரெய்லர் உள்ள இப்போ உள்ள இந்த ட்ரெண்டிங் பாங்களா ஒரு இந்த ஹாரர் மூவி. நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு த்ரில்லர் இருக்குது, அதே சமயத்தில் ஒரு நல்ல மெசேஜும் இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம சம்பத் ராம் பண்ணியிருந்தார் அந்த பாய் கேரக்டரு. கெட்டப் கரெக்டாக இருக்குது சார். ஆமாம்மா, உங்களுக்கு எதை போட்டாலும் கரெக்டாக தான் இருக்குது. அதனால உங்களுக்கு மழை நல்லா இருக்குது. இல்லை அதனால மழை அங்கே தூக்கிட்டு போட்டாங்க, மழை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமாம் ஆமாம், வெளியே போய் பெறதுக்கு அப்புறம் தான் தமிழுக்கு நம்ம அருமை தெரியும். இங்கே இருந்தால் தெரியாது. நீங்கள் ஆதங்கப்படாதீங்க, பெரிய இடத்துக்கு வந்துடுவீங்க. இப்போ சத்யராஜ்லாம் ஃபஸ்ட்டு அடியாள மாதிரி நடித்தவர் தான். அப்புறம் ரெவடி வந்தார், அப்புறம் எல்லா படத்துலையும் ரேப் பண்ணப்போ நடித்தார். அதுக்கப்புறம் பெரிய ஹீரோ ஆகிட்டார். நம்ம நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒரு இப்போ விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வந்தார், இன்றைக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார். சூரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஒரு சினேகர் சார் சொன்ன மாதிரி ஓடிட்டே இருக்கணும், தேடிட்டே இருக்கணும், கரெக்டாக அமைஞ்சிடும். நம்ம என்னோட நம்மளுக்கு கிடைக்கலன்னு அந்த அந்த ஆதங்கம் கவலை வரக்கூடாது. கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும், பரப்படாதீங்க. அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சிவம் ட்ரெய்லரில் ஒரு திறமெல்லாம் காட்டிட்டார். ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஓரளவு கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஒரு காதலர்கள் பொண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஆவிகள் கொண்டதில்ல, ஆவிகளை அழியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசியாக பேய் பிடிச்ச உடனே நம்ம இங்கே ஓடுறோம்னா தற்காப்பு தான். மனுஷனுக்கு பிரிவினை அப்படிங்கும்போது வெவ்வேறு மதம், வெவ்வேறு தெய்வம். ஆனால் பிரச்சனை வந்துட்டா எல்லாத்தையும் ஒன்று தான் நம்மளுக்கு. நம்ம மாண்டோட தற்காவில் பார்த்தா அங்கே முஸ்லீம் மட்டும் இருக்க மாட்டாங்க, அங்கே அதிகமாக இருக்கிறது இந்துக்களும் கிறிஸ்தவரும் தான். நிறைய கை கட்டுவாங்க, அது கை குழந்தை கட்டுவாங்க, அவங்க கட்டுவாங்க. பார்த்தா நிறைய இந்துக்களும் கட்டுவாங்க. அப்போ மனுஷனுக்கு பிரச்சனைன்னு வந்துட்டா அல்லாவது, இயேசுவாது, சிவனாவது எல்லாம் ஒன்றுன்றான். பிரிவினைன்னு பேசும்போது தான் நான் அல்லாடா, நான் இயேசு, நான் பிள்ளையார், நான் முருகர் அப்படிமா. இப்போ முருகர் இல்லைங்கிறாங்க, அது வேறு அது இன்னொரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால் இது ஒரு நல்ல விஷயம். யாருக்கு இருந்தாலும் எல்லா தெய்வமும் அவங்களுக்கு துணையாக இருக்குங்கிற விஷயம் நான் ட்ரெய்லரை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் சினேகன் சார், கவிஞர் சினேகன் சார், இதுக்கு முன்னாடியே இந்த ஜீன்ஸ் படத்தை பற்றி சில இதெல்லாம் இன்டர்வியூலாம் பார்த்தேன். ஜீன்ஸ் படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து ஹீரோயின். அப்போல்லாம் வைரமுத்து சார் தான் பாட்டு எழுதணும். இந்த எனக்கா அப்போ அதிசயங்களை பற்றி எழுதணும். அப்போ அவர் எழுத சொல்லும்போது நான் வந்து ஒரு எனக்கு ஐஸ்வர்யா நேராக ஒரு பார்த்துறேன் அப்படின்ட்டு இருக்கார். சரி ஓகே, கவிஞர் விருப்பப்படுறேன்ட்டு பாம்பேக்கு வைரம் சார் கூட்டி போயிருக்காங்க. கூட்டி போய் ஐஸ்வர்யாட்ட அறிமுகப்படுத்தி இவர் தான் படத்தோட கவிஞர் சொன்னோன்னா நான் கேட்டேண்ணா, ஒருத்தர் முந்திக்கிட்டு வந்து இல்லைனாலே அது இருக்குன்னு அர்த்தம். அவர் குற்ற உணர்வு உறுத்துறதுனால தான் டக்குனு வந்து ஆஜராகிறாரு. நாங்கள் விட மாட்டோம் என்ன. அப்போ அப்போ பார்த்ததுக்கப்புறம் ஐஸ்வர்யாவே வேக்கிற அளவுக்கு அதிசயிக்கிற அளவுக்கு அழகாக வர்ணிச்சார் வைரமுத்து. அந்த பாட்டை கேட்டு ஐஸ்வர்யாவே வேந்துட்டாங்க, இப்படி ஒரு கவிஞரான்ட்டு. அந்த மாதிரி இந்த படத்து கம்போசிங் நடந்திருக்கு.
தேவா சார் உட்காந்துருக்காரு, டைரக்டர் சிவன் சார் உட்காந்துருக்காரு. ஒரு சுச்சுவேஷன் சொல்லியிருக்காரு அவர் டைரக்டர். என்ன சுச்சுவேஷன் சார்? தொட்டப்பட்டா ரோட்டு மேலே முட்டை போராட்டா, தொட்டுக்கொள்ள சிக்கன் தரட்டா, இந்த மாதிரி சாங் வேணும்னு இருக்காரு. ஓகே சார், நான் ட்யூன் போட்டாச்சு. யார் எழுத வைக்கலாம்? இதுக்கு பேர் போனவர் நம்ம சிநேகன் கவிஞர் தான். அவர் கூப்பிட்டுருவோம். சுச்சுவேஷன் சொல்லியாச்சு, டியூன் சொல்லியாச்சு. அப்போ சிநேகன் கேட்டாராம் யார் இடத்துல ஆடுறது நடிக்கிறதுன்ட்டு. அஸ்மிதா அப்படின்ட்டு. நான் அதோட ஒரு பார்த்துக்கிறேன் சார், அப்போ தான் எனக்கு வரிகள் வரும்னு இருக்காப்புல. சரி ஓகே, கவிஞர் விருப்பப்படுறாரு, போய் அஸ்மிதா அறிமுகத்துக்குவோம் அப்படின்ட்டு சிவன் சார் கூட்டிகிட்டு. டேரக்டருக்கு வேறு வேலை இல்லை, டேரக்டர் மாதிரி ஒரு பொழப்பு எதுவுமே இல்லை. சரி கவிஞர் கேட்டாருன்ட்டு கூட்டி போய் அஸ்மிதா நீங்கள் ஷூட்டிங் வந்திருக்காங்க, இவங்க அஸ்மிதான்ட்டு அப்படியே பார்த்து 5 நிமிஷம் பேசிட்டு வந்திருக்காரு. வந்தவுடனே வரி போட்டாராம், பஞ்சாபி பலகாரம் பார்த்தாலே பசி ஆறும், செய்யாத சேதாரம் நான் தான் உன் ஆதாரம். அஸ்மிதா பார்த்து வரும்போது சொல்லிட்டாராம் வரிய. அந்த அளவுக்கு எங்கள் கவிஞர். நீங்கள் எல்லாம் பாருங்க, ஃபஸ்ட்டு அவர் வந்து இல்லை இல்லை இல்லைங்கும்போது இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ இது கதைங்கிறாரு. என்ன இதெல்லாம் நான் என்ன கேள்வி தான் வந்திருக்கேன், நான் சும்மா ஆடியோ வர மாட்டேன். என்ன இது கதை என்ன, ஒரு பாட்டு எப்படி உருவாச்சு, அந்த கவிஞர் என்ன எப்படி பாடுபடுத்தினார், பாட்டு எழுதினாரா பாடுபடுத்தினாரா, எல்லாம் விசாரிச்சு நான் ஆடியோ ரிஸ்க்கு வருவேன். அப்போ இந்த பஞ்சாபி பலகாரத்தை பற்றி எல்லா கதையும் எனக்கு தெரியும் எனக்கு. இங்கே வந்துட்டு சகோதரி அஸ்மிதா பேசி போடுறது சகோதரி தான், எல்லாரும் சகோதரி தான் அவங்க. ஆனால் ஸ்னேகர் ஒரு ஆதங்கம் எப்படி சம்பத் ராமுக்கு சொன்னமோ அதே மாதிரி தான். சில நேரங்களில் கலைஞரோடைய வழி திசை மாறிடும். நம்மளுடைய திறமைகள் வந்து நம்மளோட திறமை ஒன்று இருக்கும், ஆனால் திரையுலகம் வந்து வேறு மாதிரி அதை வெளிக்காட்டிடும். சில்க் சிந்தா அவர்கள் நெருக்கி ஒரு 100 படத்துக்கு 1000 படத்துக்கு அவங்க ஆடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் சில்க் சிந்தானா அலைகள் ஓதியில் தான் அந்த கேரக்டர் நம்ம ஞாபகம் இருக்குது. எத்தனை படம் நடிச்சாரு, அது அந்த படத்தில் அவங்களுடைய திறமை, அதான் ஒரிஜினல் திறமை அது. அது மாதிரி அஸ்மிதா அவங்களுக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு கேரக்டர் அமையும். ஆமாம், இப்படியே ஒரு காட்சி பொருளாக கவர்ச்சி பொருளாலாம் கடந்து போயிடாது, நம்பிக்கையோட இருக்க. தேனிசை தென்றல் தேவா சார், அவர் வந்து நம்ம வந்து நம்ம ஈஸியாக நினைக்கிறோம் அவர் ஆராய்ச்சி பார்த்தா அவரை விட ஒரு அற்புதம் எதுவும் இருக்க முடியாது. இப்போ கோயிலில் வந்து 400 ரூபா 500 ரூபா சிறப்பு டிக்கெட் எடுத்து போவானுங்க, அவன் கிட்ட போயிடுவான். தர்ம தரிசனம் அவன் தான் உருகி போகிறவன். எவன் தர்ம தரிசனத்தில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்து ஊர்ந்து போகிறானோ அவன்தான் இறைவனை உருகி நினச்சி அப்படி சுமந்துட்டு போகிறான். சிறப்பு தரிசனமும் பக்தி இருக்கும், ஆனால் போயிடுவான். ஆனால் நீ சிறப்பு தரிசனம் கிட்ட இருக்கிறனாலையோ ஆண்டவன் கருணை அங்கேயே போயிடாது. அவனுக்கு கிட்ட இருக்கணும் ஒன்று தான், தூரம் இருக்கும் ஒன்று தான். அப்படி எல்லாத்தையும் ஒரே பார்வை பார்த்தாத்தான் அவன் கடவுள். மனிதர்கள் அப்படித்தான், எந்த மனிதன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறானோ, பணக்காரன் ஒரே பார்வையிலும் ஏழையில ஒரே பார்வையில் பார்த்தா அவன் இறைவனுக்கு சமம். தேவாசுரம் ஏன் அதிசயம் அற்புதம் சொன்னா, அவர் உருக்கம் பாட்ஷா, அண்ணாமலை, பெரிய பெரிய படங்கள் உச்சத்தில் இருக்காரு. அந்த நேரத்தில் உருவக்கம் பாட்ஷாவுக்கு இசையமைப்பார். மறுநாள் பார்த்தா புது டைரக்டர் புது ப்ரொடியூசர் அங்கேயும் இசையமைப்பார். தேவாசர் ஒரு ஆள் தான் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் சரிசமமாக பார்த்தவர். ஒரு புது ப்ரொடியூசரு புது இயக்குனர் ஈஸியாக எளிதாக போய் ஒரு பார்க்கக்கூடிய இசையமைப்பாளர் யாருன்னா அவர் தான். சிலர் புது டைரக்டர் புது ப்ரொடியூசர்னா ஒரு இசையமைப்பாட்டை அப்பாயின்மெண்ட் வாங்க முடியாது. இசையமைக்க வைக்கிற அடுத்த விஷயம் மீட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. அப்போ சின்ன டைரக்டர் சின்ன ப்ரொடியூசர்னா நோ அப்பாயின்மெண்ட். இங்கே அப்படி இல்லை, அவங்களுக்கு தான் முதலிடம். சின்ன ப்ரொடியூசருக்கும் சின்ன இயக்குனருக்கு தான் முதல்ல பார்ப்பார். ஏன்னா நிறைய பேர் அவருடைய அருமை தெரியாமலே திரையுலகம் இருக்குது. சார் முதல்ல
திரையுலகம் சார்பாக எல்லா இயக்குனர் சார்பாக நானும் புது டேரக்டர் வந்தவன் தான். எல்லா சார் உங்களுக்கு நன்றி சார். 80-90களில் நிறைய ஹீரோக்கள் இளையராஜா மியூசிக் பண்ணால் தான் நடிப்பேன். அவர் மியூசிக் இல்லைன்னா காட்சி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்த காலம் உண்டு. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பக்கம் ரஜினி, ஒரு பக்கம் கமல், ஒரு விஜயகாந்த், சத்யராஜ், ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, முரளி, ராமராஜன், எல்லாருக்கும் இளையராஜா. அப்போ 2 பேர் வளர்கிறாங்க சார். அடுத்த ஜென்ரேஷன். ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் அஜித். விஜய் படத்துக்கு தொடர்ந்து இசையமைத்து அவரை வெற்றி ஹீரோ ஆக்குனவர் தேவா சார். எல்லா படமும் ஹிட்டு. இந்த பக்கம் அஜித், ஆசை, இந்த மாதிரி படம், ஆசையில் அத்தனை பாட்டும் அற்புதம் கேட்டு போனோம். அப்போ இளையராஜா இருந்தால் தான் ஒரு ஹீரோ உருவாக முடிகிற காலகட்டத்தில் ஒரு தலையும் தளபதியும் உருவாக்குனவர் தேவா சார். இப்போ இன்னைக்கு இந்த படத்துக்கு P2க்கு தேவா சார் மாதிரி இசையமைச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம். இப்போ நிறைய பேர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. சினிமாவில் சூழ்நிலை ஒன்று புரிஞ்சுக்கணும் சார். ஸ்ட்ரைக் அப்படின்னாலே யார் பண்ணுவா? தொழிலாளர்கள் பண்ணுவாங்க. லேபர்ஸ் ஸ்ட்ரைக்குங்கிறது எப்போவுமே இது வரைக்கும் நம்ம பார்த்து வந்த ஒரு காலகட்டம். முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு வேதனையான விஷயம். அப்போது தொழிலாளி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஓகே, அது நம்ம காலங்களும் பார்த்துட்டு ஒரு விஷயந்தான். முதலாளிங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னா நம்ம அதை கவனிக்கணும். ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க நொந்து போயிருப்பாங்க, எந்த அளவுக்கு அவங்க நொடிச்சு போயிருப்பாங்க. அவங்க ஸ்ட்ரைக் பண்ணுற அளவுக்குன்னா இப்போ சினிமா எந்த லட்சணத்தில் இருக்குது. ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். ஓகே, அவருக்கு இது சும்மா இது ஒரு ஃபோர்ஸாக பேசுகிற விஷயம் இல்லை. அவர் பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்காக பேசுகிறதோ அதுக்காக இல்லை. அது அந்த மனசு காயப்பட்டிருக்கு. அந்த காயத்தின் வலி வார்த்தையாக வெளியே வந்துருச்சு, அவ்வளோதான். நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றே ஒன்று தான் சார். ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் சினிமா நல்லா இருக்கும். ஒரு தயாரிப்பாளர் லாபம் அடைந்தால்தான் இந்த தொழில் சுமூகமாக நடக்கும். ஒவ்வொரு ப்ரொடியூசராக அழிஞ்சிட்டே இருந்தானா நான் என்ன மிஞ்சும்? எங்கே ஏவி படம் எங்கே எடுக்கிறாங்க? கவிதாலய படம் எடுக்கிறாங்களா? வாகினி படம் எடுக்கிறாங்களா? திராண்டர் படம் எடுக்குதா? லட்சுமி முருகேஷ் படம் எடுக்கிறாங்களா? சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் படம் எடுக்குதா? ஒரு காலத்தில் இந்த தமிழ் திரையுள்ள கட்டியாண்ட இத்தனை பேனர்லாம் என்ன சார்ச்சு? இந்த நிறுவனம் நீங்கள் எங்கே போச்சு? ஏன் அழிஞ்சிச்சு? ஏன் படம் எடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் பயப்படுறாங்க? அப்போ சினிமா பற்றி தெரியாமல் புதுசாக வந்து அழிஞ்சிட்டே இருப்பாங்க. நம்ம ஒருத்தர் அழிச்சிட்டே இருப்போம். ஒருத்தர் அழிவான், இன்னொருத்தர் வருவான், ஒருத்தர் அழிவான், இன்னொருத்தர் அழிவான். எத்தனை காலத்துக்கு? அது எப்போ தான் தயார் பசங்க உஷாராகணும்? அவங்களுக்கும் ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு வரும்ல. அப்போ அவங்க நம்மளை காப்பாற்றிக்குங்க ஒரு 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 முடிவுக்கு வருவாங்கள்ல. அந்த நேரம் தான் இது. நான் ஒன்றே வச்சுறேன், ஒரு ப்ரொடியூசரை நல்லா இருக்கணும்னு அந்த படத்தில் நடிக்கிற நினைக்கணும் சார். அந்த படத்தை இயக்குனர் நினைக்கணும். இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த டைரக்டர் மனசை நினைக்கணும், எடிட்டர் நினைக்கணும், ஒளிப்பதிவாளர் நினைக்கணும், ஜூனியர்ஸ் நினைக்கணும், செட்டாள் நினைக்கணும், சாப்பிட பரிமாறுறாங்கல்ல ப்ரொடக்ஷனில் அவங்க நினைக்கணும். ஒட்டுமொத்த பேரும். ஏன்னா அவர் தான் நமக்கு முதலாளி. அவர் குணம் வேறையாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நமக்கு பணம் கொடுக்குறவங்க முதலாளி சார். முதல்ல டேரக்டர் எல்லாரும் இந்த படத்தில் ஒரு லாபம் கிடைக்கும்னு நினச்சா தான் அது ஆரோக்கியமான சினிமா. அவன் கட்டு போகிறான், ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி நடிச்சோம்னா சினிமா அழிஞ்சிடும். இப்போ தான் தயாரிப்பு சங்கத்துக்கே ஒரு இது வந்திருக்கு, கட்டுக்கோப்பில் கொண்டு வரணும், ஒரு நெறிமுறைக்கு உட்படணும். பேசுங்க, சீரமைங்க. ஆனால் நம்ம ஒட்டுமொத்த சங்கமும் தயாரிப்பாளர் சங்கம் அப்படிங்கும்போது அதை மதிக்கணும். ஏன்னா அதுதான் சினிமா வாழ வைக்கிறது, எல்லாத்துக்கும் படி இழக்கிறது அதுதான். ஆனால் அதே தயாரிப்பாளர்கள் சிலர் ஏமாற்றுவார்கள். சம்பளம் கொடுக்காம ஏமாற்ற பார்ப்பாங்க.
நம்ம தொழிலை நெரிப்பாங்க. ஒரு இயக்குனரை அவருடைய தொழில் இவங்க தலையிடுவாங்க. சொன்னாங்களே ஒருத்தர் விஜய் மில்டன் படத்தை அவர் இல்லாமலே ஒரு காட்சியை மாற்றி அமைச்சிட்டாங்கன்ட்டு. இது 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 வந்து இது வேற இந்த மாதிரி அப்படியும் பிடிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளரின் குணம், தனிப்பட்ட தயாரிப்பாளரின் குணத்துக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத நிறைய பேசி தீர்த்துக்கணும். இப்போ ராஜசிம்மன் ஒன்று சொன்னார், எங்கே பிரச்சனை வருதுன்னா இது இது வந்து திரையுலக குடும்பம் சார். தயாரிப்பாளர்கள், பெப்சி தொழிலாளர்கள், நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே ஃபஸ்ட்டு. இது அரசியல் கட்சி இல்லையே. நடிகர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை, இந்த பக்கம் பெப்சி ஒரு பக்கம் ஒரு அறிக்கை. நம்ம இன்னும் அரசியல் நடத்திக்கிருக்கோம், ஆளுகளுக்கு கொள்கை கோட்பாடை வெளிப்படுத்திக்கிருக்கோம். குடும்பம், இந்த அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி. ஃபஸ்ட்டு ஒரு சங்கத்துக்குள்ளே நடக்கிற பிரச்சனையை ப்ரெஸ்ஸில் சொல்கிறது தப்பு சார். ஃபஸ்ட்டு அது உங்களுக்கு தப்பு. எதுக்கு ப்ரெஸ் சொல்றியா? நீங்கள் நான் ஏசி நிற்க போயிடலாம், இங்கே மக்கள் ஓட்டுக்க போயிடலாம். மக்கள்கிட்ட போய் இந்த விஷயம் சொல்கிறீங்க. ஏற்கனவே நிறைய ஆளுகள் விமர்சகர்கள் வந்து சினிமா நாடடிச்சிருக்காங்க. ஏதோ கிடைக்குமா, அவன் தப்பு பண்ணானா, இவன் குடும்பம் இப்படியா, இந்த நடிகை இப்படியா, இந்த நடிகை அங்கே போச்சா இங்கே போச்சா, இதை வச்சு நிறைய பேர் புலப்படுத்திக்கிறாங்க. இது பத்தாதுன்ட்டு நம்ம வேறு இந்த குடும்ப சண்டை போய் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா இது விளங்குமா? ஃபஸ்ட்டு நடிகர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை, இங்கே நடி சங்கத்துக்கு கூப்பிட்டு பேசணும். ராஜசிம்மனுக்கு ஒரு பிரச்சனையா, வாங்க என்ன பிரச்சனை? எங்கள் இயக்குனர் சங்கத்தை சொல்கிறேன். இயக்குனர் சங்கத்துக்கு நிறைய பஞ்சாயத்து வரும் சார். அதில் ஒரு இயக்குனர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மேலே புகார் கொடுப்பாரு. நாங்கள் கூட்டு விசாரிக்கணும்னு தெரியும். சில நேரங்களில் எங்கள் இயக்குனர் மாதிரி தப்பு இருக்கும். அதை 2 பேரும் ஒன்றா வச்சு பேசும்போது தான் தவறு யாருடையது. புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்ட ஒரு தப்பாயிருவாரா என்ன? விசாரிக்க போது தான் தெரியும் யார் தப்பு, யார் மேலே தவறுங்கிறான். அப்போ எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு சில பஞ்சாயத்தில் எங்கள் இயக்குனர் தவறு இருக்கும். அவர்கிட்ட அப்போ சுட்டி காட்டி, உன் மேலே தப்பு இருக்குது, நீ இப்படி மாற்றிக்கோ, நீ இவ்வளோ எதிர்பார்க்காத, இது வாங்கிக்கோ அப்படிம்பான். போயிடுவாங்க. எந்த இயக்குனர் சங்கத்தில் எத்தனையோ பிரச்சனை வந்துருக்கு சார். இவ்வளோ இது வரைக்கும் பிரச்சனை வந்து கொடுத்ததே இல்லை நாங்கள். அந்த வகையில் இயக்குனர் சங்கத்தை நினச்சி நான் பெருமைப்படுறேன். எங்கள் இயக்க சங்கத்தில் ஒரு இது இருக்குது, தேர்தலே. எங்கள் தேர்தலில் போஸ்ட் ஓட்டுறதோ மீடியாவில் போய் பேசுகிறதெல்லாம் அதெல்லாம் கூடாது. அது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் வந்து போட்டிருப்போம். அதனால் நம்ம குடும்ப விஷயம். இதில் வந்து ஒரு நடிகர் மேலே தப்பு இருக்கா கூப்பிட்டு பேசினா சரியாயிரும். இதை போய் போட்டு பத்திரிக்கை போட்டோம்னா, இன்றைக்கி பத்திரிக்கை வெளியே போனதுக்கப்புறம் தான் அப்போ யூஸ் ஜாஸ்தியாகும். பத்திரிக்கை பப்ளிக்கில் ஒரு விஷயம் போனவுடனே என் பேர் கெட்டு போச்சு அப்படின்னு திருப்பி அவர் கூப்பிட்டு வந்து சமாதானப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஆனால் இதுக்கு இந்த சினிமா பிரச்சனைகள், சினிமாவில் சொன்னது இந்த விமர்சன பேர்லேயே நிறைய கொள்கிறாங்க. இது நம்மளே போய் அவங்களுக்கு தீனி கொடுக்குறோம். இது ஈக்குவலாக பிரச்சனை வந்து சுமூகத்துக்கு வராது. இன்னொன்று, இந்த ஸ்ட்ரைக்கு தயவு செய்து ராஜன் சார்லாம் இருக்கார், இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது சார், நடக்கக்கூடாது. ஒரு முதலாளி ஸ்ட்ரைக் பண்ணாங்கிற ஒரு வரலாறு நம்ம தமிழ் தெருவில் வந்துடக்கூடாது. அது மிகப்பெரிய அவமானது. இன்னொன்று, அதில் பாதிக்கப்படுறது தயாரிப்பில் அதிகமாக பாதிக்கப்பட போகிறதில்ல. பாதிக்கப்படுறது யாருன்னா திரைத்துறை தொழிலாளர்கள் தான். அவங்க தான் தினக்கூலிகள் தான். அன்னன்னைக்கு சம்பளம் வாங்குறான் பாருங்க. நீங்கள் 4 மாதம் 5 மாதம் ஸ்ட்ரைக்கு போட்டிங்கன்னா அவன் சவுத்துக்கு என்ன பண்ணுவான்? அவனுக்கு என்ன வருமானம் பண்ணுவாங்க? அதனால் ஸ்ட்ரைக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ராஜேஷ் சார் அதெல்லாம் பார்த்துக்குவார். P2 படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு நம்ம ட்ரெயிலே தெரியுது. சிவத்தோட ஹார்ட் ஒர்க்கு நம்ம கேமரா வெற்றி வந்து உண்மையிலேயே ரொம்ப சில சாட்சம் பிரமாண்டமாக இருக்குது. இந்த படத்தை நடித்த கதாநாயகன் எல்லாருக்கும் இந்த படம் பேர் வரணும். அந்த நின்னே சரணடைந்தன் பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சினேஷ் சார். ஆனால் அந்த சாங்கை தனியாக காட்டு வச்சுக்கல, எங்கள் விஷுவில் வேறு. நின்னே சரணடைந்தன் காதலாங்கும் போது விஷயம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சிவன் வந்து அதையும் கிளிகள் பாக்கிட்டார். ஆமாம், நம்ம வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கோம், இவங்க வேறு நினைவு வச்சுட்டாரு. ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அமைச்சுக்குவாங்க. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ராதிகா மேடம், ஜானி மாஸ்டர் எல்லாரும் உழைப்பும் இதுக்கு வீண் போகாது. எல்லாருக்கும் வெற்றி கிடைக்கும் சார். நன்றி, வணக்கம்.